நாங்கள் இங்கே 2 வாரத்துக்கு வாங்குற ப்ரைஸ் வந்து அங்கே லிட்டில் இந்தியாவில் போனோம்னா 1 வீக்கு தான் எங்களால் வாங்க முடியும். இது ஆக்டோபஸ் தானே. வறுவலுக்கு வந்து வஞ்சரம் வாங்கியாச்சு. அங்க பாரு சீபா சீபா. ஹாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எடுத்தோடனே பச்சை பசேல் வெஜிடபிள்ஸோட வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஆக்சுவலாக இது சாட்டர்டே சண்டே 2 நாளோட வீடியோஸ் தான் வந்து இன்றைக்கி நீங்கள் ஒரு vlog-ஆக பார்க்க போகிறீங்க. இந்த மார்க்கெட்டுக்கு நம்ம ஏற்கனவே வந்திருக்கோம். பிஜேயில் இருக்கிற வெட் மார்க்கெட் தாங்க. ஆக்சுவலாக ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து ஃபிஷ்ஷு, ப்ரான்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டு போயிடுவோம். இங்கேருந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். எப்பயுமே ஃபிஷ் எல்லாம் வாங்கிட்டு தான் நாங்கள் வெஜிடபிள்ஸ் வாங்குவோம். பட் இந்த வாட்டி உள்ளே நுழைஞ்சோடனே இந்த அக்காட்ட நல்லா கீரையெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்களா, சரி கீரையை ஃபஸ்ட்டு வாங்கிட்டு அப்புறம் மீனை வாங்க போகலான்னு சொல்லிட்டு முடிச்சிட்டோம். இவங்க கிட்ட தான் நம்ம எப்பயுமே ப்ரான் வாங்குறது. அவங்க ப்ரானை க்ளீன் பண்ணியும் தந்துடுவாங்க. Auntie, this one okay? This one okay, auntie? Auntie say I will. One for 1 kilo, 30 ringgit. I want 1.5 kilo. I want fish. 1 kilo. 1.5. 44 for you. Where is he, your son? My son, Hatta. எவ்வளோமோ? 45. 45. 1.5 கிலோ ப்ரான் 45. 1.5 கிலோ தானே. ஆக்சுவலாக இவங்க க்ளீன் பண்ணி தந்துடுவாங்க. ஆனால் என்னென்னா இந்த கருப்பு நரம்பை எடுக்க மாட்டாங்க. தலை உடம்பு அப்படியே எடுத்து தந்துடுவாங்க. அந்த கருப்பு கலர் நரம்பை மட்டும் நம்ம வீட்டுக்கு போய் க்ளீன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீட்டாக ஆண்டிகிட்டு தான் எப்பயுமே நாங்கள் ப்ரான் வந்து எப்பயுமே ஆண்டிகிட்டு தான் வாங்குவோம். நல்லாயிருக்கும். எதுவுமே இது வரைக்கும் வேஸ்ட் ஆனதே கிடையாது. அடுத்து ஃபிஷ்ஷு வந்து நம்ம யூஸ்வல் ஃபிஷ்ஷு கடைக்கார அண்ணா ஆனந்த் அண்ணா வந்து காணோம். ஆனந்த் அண்ணா கடையை வந்து காணோம், லீவ் விட்டாராட்டிருக்கு. அது சங்கரா மீனா? சங்கரா மீன். குழம்பு வைப்பாங்க. ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. இது வந்து வாவல் மீன். வாவல் மீன் நல்லா சைஸ் போகுது. ஒன்று 1.25 கிலோ இருக்கிற மாதிரி சைஸில் இருக்குது. இப்போ நம்ம வந்து thin slice on. Show me fish. No. Oh, no. Small. Ah. Small. That is very big. Okay. இது ஆக்டோபஸ் தானே. பெரிய தலைவலி. கூர் போட்டு வச்சுருக்காங்க பாரு. ஒரு பிளேட்டு 10. சத்து. நண்டு எப்படி கொட்டி வச்சிருக்காங்க. நல்லா சின்ன நண்டு. பொடி நல்லா இருக்கு. ஓகே, இதுதான் ஆனந்த் அண்ணாவோட கடை. அண்ணா இல்லாதனால அதுக்கு பக்கத்து கடையில் கொஞ்சம் மீன் நல்லா இருக்கு. இது வந்து வஞ்சரம் வச்சிருக்காங்க வெட்டி. இதுதானே?
No, no, it's okay. Slowly, slowly. Half the body only, without tail. 60 ringgit. How many you want? Things like. This, huh? Okay. வறுவலுக்கு வந்து வஞ்சரம் வாங்கியாச்சு. இப்போ என்ன வாங்கியிருக்கோமோ ப்ரான் வாங்கியிருக்கோம், வாவல் வாங்கியிருக்கோம், வாவல் வாங்கியிருக்கோம், வஞ்சரம் வாங்கியிருக்கோம். வேறு அழகாக அடுக்கியிருக்காங்க. அழகாக அடுக்கி அதுக்கப்புறம் அப்படியே கொடுத்துருவாங்க. நம்ம மசாலா போட்டு உள்ளே வச்சிட்டோம்னா அப்பப்போ எடுத்து பொரிச்சுக்கலாம். அது மேலே வேறு How are you, my friend? Hi, sister. Hi, how are you? I not see you. Long time, long time. I know, I know. I'm How fine, are you? I'm fine. You saw my mother-in-law? Yeah, I know. His mother, you saw? She was very happy. I give you it's a sweet pineapple. Pineapple. She was very happy. Okay. She told, Today I give you only one piece pineapple, sweet pineapple. sweet, but thank you. She was telling in India. She was telling in India, they have a friend in market. He gave me pineapple. She went home. India, this one. Yeah, relatives. My friend. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கோம். சைஃபுல் அவர் வந்து ஃப்ரம் பங்களாதேஷ். ஆனால் அவர்கிட்ட காய் சில சமயம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சில சமயம் ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. ஆனால் அவர் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, கரெக்டாக பார்த்து எடுத்து கொடுப்பாரு. தேங்க்யூ, தேங்க்யூ. Okay. பாருங்க, பாசமாக பைனாப்பிள்லாம் எடுத்து வச்சுட்டாரு கவரில். தேங்க்யூ. காய்கறி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 2-3 மந்த்ஸாக இந்த மார்க்கெட்டுக்கு வரலைங்க. நாங்கள் வந்து மாடர்ன் ஸ்டோர்ஸில் பக்கத்தில் இருக்கிற வில்லேஜ் கிராசரில் அந்த மாதிரி தான் வாங்கிட்டு இருந்தோம். ஆனால் நீங்கள் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மேசிவ் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இருக்கும். நாங்கள் இங்கே 2 வாரத்துக்கு வாங்குகிற ப்ரைஸ் வந்து அங்கே லிட்டில் இந்தியாவில் போனோம்னா 1 வீக்குக்கு தான் எங்களால் வாங்க முடியும். ஏன் அம்மோ நம்ம அப்படி தானே, நம்ம இங்கே 2 வாரத்துக்கு வாங்குறதோட ப்ரைஸு லிட்டில் இந்தியா போனோம்னா 1 வாரத்துக்கு தான் வரும் இல்லையா? கிட்டத்தட்ட. ஏன்னா மோஸ்ட்லி நிறையா காய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேருந்து வந்திருக்கோம். ஸோ அதுக்கான ப்ரைஸ் தான். அவங்க ப்ரைஸ் ஜாஸ்தி வைக்கிறாங்கன்னு சொல்லலை. அங்கேருந்து வர்றதுன்னா அதுக்கான ப்ரைஸு, இம்போர்ட் பண்ணுறது, டிரான்ஸ்போர்ட் எல்லா காஸ்ட்டும் அதில் வைப்பாங்க இல்லைங்களா? இங்கே வந்து மோஸ்ட்லி இங்கே விளைஞ்ச காயே வந்து வைப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஊர்லேயே எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறதுக்கும் சந்தையில் போய் வாங்குறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதே டிஃப்ரென்ஸ் தான். ஸோ இங்கே வந்து நாங்கள் 2 வாரத்துக்கு அவ்வளோ காய் வாங்கிட்டு போவோம். இப்போ கீரையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இங்கே வந்து நீங்கள் லிட்டில் இந்தியா போனீங்கன்னா எந்த கடையில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அதை தான் பார்த்து வாங்க முடியும். எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து நான் கடைசியில் சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து இதெல்லாம் தான் நம்ம வாங்கியிருக்கிறது. தக்காளி, பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ப்ராக்கலி, குக்கும்பர், கேரட், பீட்ரூட், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எடுக்கிறாரு. இப்போ இது எங்கள் அத்தை இருந்தாங்கன்னா பார்த்து பார்த்து எடுப்பாங்க. அவங்க வந்து இது வாங்கணும் அது வாங்கணும் அப்படிலாம் எடுக்க மாட்டாங்க. பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக எது இருக்கோ இது எடுக்கலாமே, இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கே, இதை வச்சு அது செய்யலாமே, அதை வச்சு இதை செய்யலாமே அப்படிங்கிற மாதிரி எடுப்பாங்க. முருங்கைக்கீரை அக்கா கிட்ட வந்து கீரை வாங்குவோம் எப்பயும். நீங்கள் வந்து முருங்கைக்காய். தேங்க்யூ பிரதர். இப்போ இவ்வளவும் நம்ம வந்து 74க்கு வாங்கியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் வேணால் இதே அளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, முருங்கைக்காய், பெரிய வெங்காயம், பொட்டேட்டோ, தக்காளி, மொத்தி. வெரி குட் பாய், குட் பாய். இவ்வளோ 2 மூட்டை நிறையா காயை கண்டிப்பாக நீங்கள் 70 ரிங்கெட்டுக்கு நீங்கள் லிட்டில் இந்தியாவில் வாங்கவே முடியாது. அது இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக. இப்போ நான் என்ன சொன்னேன்னா, ஆக்சுவலாக
நான் தப்பாக கூட இருக்கலாம். நாங்கள் லிட்டில் இந்தியாவில் வந்து இதை விடவே நாங்கள் கம்மியாக வாங்குவோன்னு கூட இருக்கலாம். ஏன்னா நாங்கள் லாஸ்ட்டு ஒரு 3 மந்த்ஸாக நாங்கள் இந்த மார்க்கெட்டுக்கு வரல. 3 மந்த்ஸாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் லிட்டில் இந்தியாவில் தான் வாங்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரிஞ்சிச்சு. என்னடா இது ரொம்ப ஆகிற மாதிரி இருக்கே அப்படி தான் வந்து தெரிஞ்சிச்சு. ஒருவேளை நாங்கள் தப்பாக கூட இருக்கலாம். ஸோ அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஒரு வாட்டி நீங்கள் இங்கே வந்துட்டிங்கன்னா 2 வீக்ஸ்க்கு நீங்கள் வந்து தாராளமாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் கருவேப்பிலை கொத்தமல்லி மட்டும் அப்பப்போ முடியிறப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிற கடையிலலாம் கூட வாங்கிக்கலாம். ஆனால் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்து எங்கள் அத்தையும் சரி எங்கள் அப்பாவும் வந்தப்பவும் சரி சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னு வந்து சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி ஃபிஷ் மார்க்கெட்டில் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிற சீ ஃபுட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இதுதான். ஸோ ப்ரான், இது ரெண்டுமே ப்ரான். இது வந்து வாவல் மீன் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். இது வந்து வஞ்சரம் மீன் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ இதில் வஞ்சரம் மீன் பொறுத்தளவு நம்ம எப்படி வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, வஞ்சரம் மீன் வந்து நம்ம ஃபுல் ஃபிஷ் வாங்கலை. அங்கே ஸ்லைஸ் மட்டும் சூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும். இந்த மார்க்கெட்டில் போனோன்னா நம்ம ஸ்லைஸாகவே சூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுலேருந்து நமக்கு என்ன ஸ்லைஸ் திக்னஸ் வேணுமோ அந்த திக்னஸ் வாங்கிக்கலாம். அங்கே அப்படியே சொல்லி தின் ஸ்லைஸாக போட சொல்லி, ஈஸியாக வேகிறதுக்காக தின் ஸ்லைஸாக போட சொல்லி ஒரு 10 பீஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம் இந்த சைஸில் இருக்கிற வஞ்சிரமுக்கு. அதுக்கப்புறம் இது வாவல் மீன். இது வந்து ஒரு 1 kg இருந்தது. இந்த வாவல் மீன் வந்து 1.25 கிலோ இருந்தது. டோட்டலாக பார்த்தா 1.25 கிலோ இருந்தது. ஒரே மீன், அவ்வளோ பெரிய மீன். மண்டே பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கீழே வெட்டினது போக இவ்வளோ பெரிய மண்டை இருக்குது அதுக்கு. ஸோ பெரிய மீன். அதுக்கப்புறம் இது 1.5 kg ப்ரான். நம்ம பிரித்ததுக்கப்புறம் ஒரு 1 கிலோ வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டோட்டலாக இது எல்லாமே வாங்கினோம். இது வந்து 60 ringgits, இது வந்து 25 ringgits, இது ரெண்டும் சேர்த்து வந்து 45 ringgits, இன்க்ளூடிங் க்ளீனிங் கட்டிங் எல்லாமே சேர்த்து. நான் இந்தியன் ப்ரைஸில் சொல்லணுன்னா இது 1200, இது 500, இது வந்து 900 rupees. டோட்டல் 1200 + 900, 2100 + 500, 2600 rupees. 2600 ரூபா. 1.5 weeks to 2 weeksக்கு வந்து நமக்கு சீ ஃபுட் வந்து சப்ளை இருக்கும். சிக்கன் வாங்குவோம், மட்டன் வாங்குறதெல்லாம் வந்து தனியாக வாங்கிப்போம். இது வந்து சீ ஃபுட்டுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வாங்கியாச்சு. இப்போ எல்லாத்துக்கும் மசாலாலாம் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி, வீக்கெண்ட் ப்ரெப் டைம் வந்து இதுதான். இப்போ எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிடலாம். குட் ஈவினிங். ஆல் ரைட். காலையில் வந்து நம்ம மார்க்கெட் போயிட்டு வந்து ஒரு 2 மணி நேரம் 2லேருந்து 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போங்க. ஆனால் எல்லாமே சார்ட் அவுட் பண்ணி வச்சாச்சு. அது ஆக்சுவலாக ஒரு வேலையாக தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 2 வீக்ஸ்க்கு நம்ம அதை பற்றி கவலையே பட வேணாம். எல்லா வெஜிடபிள்ஸும் இருக்கும். அண்ட் நம்ம என்னென்ன வெஜிடபிள்ஸ் வாங்குறோமோ அது ரொட்டேஷன்லையும் எல்லா வெஜிடபிள்ஸும் நம்மளுக்கு வந்த மாதிரி இருக்கும். அண்ட் மீட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீனுக்கு தேவையான அளவுக்கு ப்ரோட்டீனும் நம்மளுக்கு சார்ட் ஆயிரும். முடிச்சுட்டு இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிஸியான ஸ்ட்ரீட்குள்ளே வந்திருக்கோம். ஆக்சுவலாக நான் இறங்கி தான் நான் பேசணும்னு நினச்சேன். ஆனால் இறங்குறதுக்கே இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் ஆகும் போல். ஏன்னா இந்த ஸ்ட்ரீட் எப்பயுமே பிஸியாக தான் இருக்கும். நிறைய பேர்த்துக்கு மலேசியாவில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து மஸ்ஜித் இந்தியா, லூலு மால்லேருந்து மலபார் கோல்ட், ஜாய் அலுகாஸ், நிறையா ஜுவல்லரி ஷாப்ஸ் இருக்கிற எல்லா ஸ்ட்ரீட்டும் வந்து இதுதான். ஸோ அங்கே தான் வந்து வந்திருக்கோம்.
எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் இங்கே வருவோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மலபார் கோல்டுக்கு ஜுவல் சிட்டு வந்து போட்டுட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக இந்த மாதத்தோட காசை கட்டுறதுக்கு தான் வந்து வந்திருக்கேன். நான் எவ்வளோ பே பண்ணுறேன் அது வந்து நெக்ஸ்ட்டு ஏப்ரலில் வந்து மெச்சூர் ஆகுங்க. இந்த சீட் வந்து நெக்ஸ்ட்டு ஏப்ரலில் மெச்சூர் ஆகுது. நான் எவ்வளோ கட்டியிருக்கேன், அதுக்கு என்ன எடுக்க முடியுது, இது எல்லாமே வந்து நான் சொல்கிறேன் இன் டீட்டெயிலாக. பட் நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஜுவல் ரேட்டு நாளுக்கு நாள் வந்து கூடிட்டே வந்து போகுது. எனக்கு தெரிஞ்சு ஒரு பவுன் எடுக்கணும்னா 1 லட்சம் வந்து நின்றுன்னு நினைக்கிறேன். அப்போயும் நிற்குமா இல்லை ஏறுமான்னு எனக்கு தெரியல. பட் ரேட் ஏறுறதை வந்து பார்த்தா அப்படி தாங்க இருக்குது. ஒரு பவுன் எடுக்கணும்னா 1 லட்சம் இல்லாமல் எடுக்க முடியாது போல் இப்போ இருக்கிறதுக்கு. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி சேவிங் ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். கோல்டை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நம்ம அதை ஜுவல்லரியாக போட்டுக்கிறோம், நமக்கு வாங்கிக்கிறோங்கிறத தாண்டி அது எப்பயுமே கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து வேஸ்ட்டே ஆகாது. அப்ரிஷியேட் ஆகக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அதனால கோல்டு வந்து நம்ம எப்படியெல்லாம் சேவிங்ஸ் பண்ண முடியுங்கிறது கண்டிப்பாக பார்க்கணும். நான் எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வரக்கு முன்னாடியே நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஒரு போல் போட்டிருப்பேன். நெக்ஸ்ட் வீடியோ இன்வெஸ்ட்மெண்ட் வீடியோவாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதுக்கு வந்து ஒரு 3 டாபிக் மோத்தி வந்து வச்சுருக்காரு. எல்லா டாப்பிக்கையும் நம்ம கவர் பண்ண தான் போகிறோம். பட் இந்த 3 டாப்பிக்கில் உங்களுக்கு வந்து அடுத்தது எந்த வீடியோ வேணும் அப்படிங்கிறத வந்து இதுக்கு முன்னாடி போல் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, வெல் அண்ட் குட், நான் அந்த ஓட்டிங்கை நான் எடுத்துக்கிறேன். பட் இதுக்கு வரைக்கும் போல் பண்ணலைன்னா கண்டிப்பாக போல் பண்ணிடுங்க. ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஓட் எந்த டைட்டிலுக்கு வருதோ அதுதான் நம்ம நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வீடியோவாக இருக்கும். அண்ட் ரியலி சாரி, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வீடியோ வந்து பிரேக் எடுத்து போடுறதுக்கு, பிகாஸ் மோத்தியோட ஸ்கெட்யூலுக்காக. இப்போ நான் எடுக்கணும்னா நான் ரேண்டமாக நான் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவேன். பட் மோத்திக்கு வெயிட் பண்ணுங்கிறதுக்காக தான், அவரோட ஒர்க் ஸ்கெட்யூல்னால தான். பட் கண்டிப்பாக அடுத்த வீடியோ இன்வெஸ்ட்மெண்ட் வீடியோ. இப்போ வந்து நாங்கள் வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஃபுல்லாகவே நம்ம ஒரு காருக்கு பின்னாடி இன்னொரு கார் அப்படி தான் வந்து போக முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹனீஃபா, நம்ம சிங்கப்பூர்ல சென்னையில் பாண்டி பஜார் ஏரியா தெரிஞ்சவங்க, சவுகார்பேட் ஏரியா தெரிஞ்சவங்க. இது வந்து எப்பயுமே நீங்கள் இன்னைக்குன்னு இல்லை, இன்னைக்கு வந்து ஒரு சண்டே, பட் இன்னைக்குன்னு கிடையாது, நீங்கள் எந்த நாள் வந்தீங்கன்னாலும் இது பிஸியாக தான் இருக்கும். பார்க்கிங் கிடைக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் ஸ்ட்ரீட். இது வந்து மஸ்ஜித் இந்தியா. இப்போ நம்ம இறங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் மலபார் கோல்டில் பே பண்ணிட்டு வருவோம். ஓகேங்களா? நேற்று தலைவன் தலைவி படம் பார்த்தோமா? இப்போ வந்து நம்ம மலபார் கோல்டில் மணி பே பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து சாட்டர்டே நைட் மலபார் கோல்டில் டைன் அவுட் வந்துருக்கோம். டைன் அவுட் நான் ஏற்கனவே ட்ரை பண்ணியிருக்கோம், இது செகண்ட் டைம். ஆக்சுவலாக ஃபுட்டு நல்லா தான் இருக்கும். நம்ம சிங்கப்பூரில் வழக்கமாக போவோம் நிறைய டைமில், குற்றாலம் பார்டர் பரோட்டான்னு, அதே ஷாப் தான். நேற்று தலைவன் தலைவி படம் பார்த்துட்டு இருந்தோம் அமேசான் ப்ரைமில். பரோட்டா சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னு சொல்லி சரி இன்றைக்கி இங்கே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வந்தோம். கடை ஆக்சுவலாக ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு லொக்கேஷன் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக அவங்க சூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னே தோணும். சூஸ் பண்ணியிருந்தால் இதோட நல்லா போயிருக்கும். சிங்கப்பூரில் வந்து கொஞ்சம் பெட்டரான லொக்கேஷனில் இருக்கும் இந்த கடை. இங்கே வந்து ரொம்ப ஒரு சந்தில் கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. பக்கத்தில் மெட்ராஸ் பேக்கரி பக்கத்தில் இருக்கிறது, இந்த இடத்துல இருக்கிறது வந்து மெட்ராஸ் பேக்கரி. இங்கே குற்றாலம் பார்டர் பரோட்டா. ஸோ எப்படி போய் சாப்பிட்லாம், வா போய் பரோட்டா ஆர்டர் பண்ணலாம். ஆக்சுவலாக மோத்தி ஆத்விக் 2 பேர்த்துக்குமே பரோட்டானா ரொம்ப பிடிக்குங்க. அதனால இங்கே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு 2 பரோட்டா நல்லா சாஃப்டாக இருக்கும். அண்ட் இங்கே செய்கிற சிக்கன் 65 டேஸ்ட்டு ஆத்விக்கு ரொம்ப பிடிக்கும். அது போக வெளியில் வந்து கவுண்டர் இருக்கும். ஆப்பம் வேணும்னா ஆப்பம், ஃப்ரெஷ்ஷாக இட்லி நல்லா சுட சுட சாஃப்டாக இருக்கும். சால்னா பரோட்டா, எக் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே டேஸ்ட் வந்து டீசெண்டாக இருக்கும். ஆனால் இந்த கடையோட ஒரே ட்ராபேக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்க்கிங்க்கு வந்து சரியான இடம் இல்லை. அவங்க கடை லொக்கேட் ஆகிருக்கிற இடமே வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ஜித் இந்தியாவுக்குள்ளே ஒரு சந்துக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் மேப்பில் போட்டிங்கனாலே தெரியும். ஸோ பார்டர் ரஹ்மத் குற்றாலம் பார்டர் பரோட்டா கடை வந்து ஒரு சந்துக்குள்ளே இருக்குது. அந்த லொக்கேஷன் ஒன்றால தான் என்னால் அடிக்கடி வர முடியல. பட் இது வரைக்கும் யாராவது ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக அந்த டேஸ்ட்டுக்காக ட்ரை பண்ணுங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு புது லொக்கேஷனுக்கு வந்து வந்திருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த லொக்கேஷன் வந்ததே கிடையாது. யாருக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுனுக்காக தான் வந்து வந்திருக்கோம். நாங்கள் அர்ஜுன் வாங்கும் போதுலேருந்தே நிறையா பேர் எங்களுக்கு சொன்ன சஜஷன் வந்து தேசா பார்க் சிட்டி வந்து கூப்பிட்டுவாங்க. அங்கே வந்து இந்த மாதிரி பெட் ஃப்ரெண்ட்லி பார்க்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் அர்ஜுனுக்கு வந்து நல்லா சோஷியலைஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் இந்த காரில் அந்த தேசா பார்க் சிட்டி என்டர் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பெட் பப்பீஸ் தாங்க. இந்த பப்பி அந்த பப்பின்னு கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் நாய்க்குட்டிங்களை தான் பிடிச்சி நடந்துட்டுருக்காங்க. ஸ்ட்ராலரில் வச்சு, காரில் வச்சு, தூக்கிட்டு அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல் பப்பீஸாக தான் இருக்குது. இப்போ நம்ம ஆளையும் நாங்கள் வந்து வாக்கிங் கூப்பிட்டு போக போகிறோம். ஸோ தேசா பார்க் சிட்டி ஏரியாவே ஆக்சுவலாக எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பராக இருக்குது ஏரியா பார்க்குறதுக்கு. ஆனால் என்ன, நம்ம சிட்டியிலேருந்து நம்ம இப்போ இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 30 minutes அந்த மாதிரி உள்ளே வந்திருப்போம். ஓகேங்களா? ஸோ கமோன் நம்ம வந்து வாக்கிங் கூப்பிட்டு போகலாம். இப்போ வந்து அர்ஜுன் அங்க பாரு, அங்க பாரு ஷீபா. Hello, say hello to friend. Hi. Friend. How old is he? 3 years plus. Oh, 3 years. Okay, he's just 4 months old. Bye. Bye bye. Ikura. Hi, Ikura. Ikura. Jealous. Go away. 他的毛很瘦啊。 Good boy. Scared. Want to play ah, not scared. Okay, bye bye. Bye. இங்கே பாருங்க எல்லாமே ஸ்ட்ராலர்ல. இங்க பாரு. ஹலோ. வா. ஆக்சுவலாக எங்களுக்கு இங்கே வர வரைக்கும் கூட தெரியலைங்க, ஏரியா சூப்பராக இருக்குது. வர்ற வழியிலலாம் ஏரியா சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் தான் நாங்கள் நோட்டீஸ் பண்ணோம். பட் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது, இது வந்து ஒரு உலகம் மாதிரி இருக்குது. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸோடு தான் வந்து போகிறாங்க. அவ்வளோ அழகழகாக வந்து பராமரிச்சிருக்காங்க. ஸ்ட்ராலரில் கூப்பிட்டு வர்றது, ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வர்றது. இதில் பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. அந்த மோஸ்ட் ஆஃப் த ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ஸ் வந்து அலௌடு. ஸோ நீங்கள் நாய்க்குட்டியோட ஃபுட்டு வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கும் ஃபுட்டை வச்சு அந்த சேரில் கட்டி விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு சாப்பிடலாம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருந்துச்சு. நிறைய பேர் தேசா பார்க் சிட்டி கூப்பிட்டு வாங்கலாம் சொல்லியிருக்கிறாங்க. எங்களுக்கு முன்னாடி தெரியல எப்படி இருக்குன்னு. பட் இப்போ வந்து ஒரு நல்ல ஐடியா வந்து எங்களுக்கு கிடச்சிச்சு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஷீபா இருக்குது இல்லைங்களா, நம்ம பெட்டோட ப்ரீடு ஷீபா. ஷீபாவுக்கு வந்து பொதுவாகவே நல்லா சோஷியலைஸ் பண்ண வைக்கணும். நிறையா இல்லைனாலும் அப்பப்போ வந்து சோஷியலைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பார்க் வந்து எங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் ஆக்சுவலாக நாங்கள் பக்கத்துலலாம் வாக்கிங் வந்து கூப்பிட்டு போவோம். அர்ஜுனை வந்து அடிக்கடி நாங்கள் கீழெல்லாம் வாக்கிங் கூப்பிட்டு போவோம். பட் இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்டென்சிவான ஒரு பார்க்கு, இவ்வளோ டாக்ஸை மீட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து இந்த வாட்டி தான் எங்களுக்கு கிடச்சிது. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபைனலி நாங்கள் வந்துட்டோம். ஒரு நல்ல வாக், நல்ல ஏரியா. ஸோ இதுக்கப்புறம் வந்து ரெகுலராக அர்ஜுனை கூப்பிட்டு வர பார்க்கணும். எங்களுக்குமே வாக்கிங்க்கு ஒரு நல்ல ஏரியாவாக இருக்குது. எங்களுக்கு இது ஃபஸ்ட் டைமுங்கிறனால எங்களுக்கு தெரியல எப்படியெல்லாம் இருக்குன்னு.
நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னும் கொஞ்சம் வெல் ப்ரிப்பேர்டாக வந்து வந்துடணும். அண்ட் ஃபைனலி எண்ட் ஆஃப் த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து DJIயில் எடுத்திருக்கோம். ஸோ கிளாரிட்டியில் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதான்னு சொல்லுங்கள். கொஞ்சம் ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். அண்ட் மறுபடியும் இன்னொரு வீடியோ எத்தும் பார்க்குறேன். Until then, take care, tata, bye bye.